அதே தான் கட்டணும். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் வந்து நம்ம கையில் எடுத்திருக்கோம், இம்பல்ஸ், மொமெண்டம், கொலிஷன். சரிங்க, இம்பல்ஸ்னா என்ன சொல்லுங்க. ஃபோர்ஸ் இன்டு டைம் தான் சார் இம்பல்ஸ். அவ்வளோதான், இம்பல்ஸ்னா ஃபோர்ஸ் இன்டு டைம். வெரி குட். இம்பல்ஸோட யூனிட்டு யூனிட் ஃபோர்ஸ் இன்டு டைம் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் சார். அதான் கிலோகிராம் மீட்டர் per செகண்ட், இல்லாட்டி நியூட்டன் செகண்ட் கூட சொல்லலாம். ஒன்றும் ஓகே தப்பு சார். கிடையாது. ஓகே, சூப்பர். அப்புறம் வந்து மொமெண்டம் அப்படின்னா என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி. மாஸ் இன்டு வெலாசிட்டி. அதுக்கு யூனிட் என்ன? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் சார். கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் இல்ல, பர் செகண்ட். அது ஆமாம் நீங்களே தான் சொல்லணும். மாசுக்கு கிலோகிராமு, வெலாசிட்டிக்கு என்ன? சார். மீட்டர் பர் செகண்ட். மாசம் வெலாசிட்டி சேர்ந்தா என்ன? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் சார். ஆம்புட்டு தான். சரியா? அது ஓகே வந்து சார். கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பொலிஷன்ல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம் என்ன சொல்லுது? பொலிஷன்ல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம் என்ன சொல்லுது? சார் அந்த ஃபார்முலா கேட்குறீங்களா சார்? ஃபார்முலா சொன்னாலும் சரி, ஸ்டேட்மெண்டா சொன்னாலும் சரி. சார் m1 u1 plus m2 u2 equal to m1 v1 plus m2 v2 சார். சூப்பர், வெரி குட். அது வந்து சம் ஆஃப் த இனிஷியல் மூமெண்டம் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஃபைனல் மூமெண்டம். ஓகே. அவ்வளவுதான். இதெல்லாம் தான் பார்த்தோம். இதெல்லாம் ஆல்ரெடி வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள். இப்போ ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன். வாடா தம்பி, ஷேர் ஆகுடா. ஓகே. ஓகே, டன். இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது. சரியா? சின்ன சின்ன குட்டி விஷயம் ஒரு ரீகேப் பண்ணிடுவோம். ஓகே சார். ஓகே. நிறைய புது புது விஷயங்கள்லாம் வரும். சரி, நம்ம பார்ப்போம். ஓகே, இம்பல்ஸ், கன்சர்வேஷன், மொமெண்டம். மொமெண்டம்னா என்ன யாழ்னி? Momentumனா it's a product of mass into velocity. அருமை. அடுத்தது மொமெண்டம் எப்படி டெஃபினிஷன் பண்ணுவீங்க? How will you define? Quantity of motion possessed by a body. So momentum vector quantity, velocity vector quantity. velocity எவ்வளியே, மொமெண்டமும் அவ்வளியே. மொமெண்டத்தை எப்படி செல்லமா கூப்பிடுறோம்? P. P vector. ஓகே. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், வெக்டார் குவாண்டிட்டி, யூனிட் தெரிஞ்சு. ஸோ மொமெண்டம் எப்போ சேஞ்ச் ஆகும்? when will momentum changes? either mass. Momentum changes only of impulse sir. momentum changesனா when mass or velocity changesனா அது momentum changes. ஓகே. இம்பல்ஸ்னா எப்படி சொல்றோம்? விஷால் சொல்லுங்க, இம்பல்ஸ் எப்படி நோட்டேட் பண்றோம்? J sir. J. J is the product of Force and change in time. சூப்பர். அப்ப ஒரு எலிமெண்டல் இதுவா இருந்தா we can integrate J equal to integral of f into dt, இல்ல f J equal to delta p. அப்படின்னா என்ன சொல்றாங்க? இம்பல்ஸ் equal to Del P, change in momentum. அப்படின்னா அந்த அது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன சொல்றாங்க, பேர் வைக்கிறாங்க? இம்பல்ஸ் மொமெண்டம் தியரம். எங்காச்சும் இன்டர்வியூல கேக்குறாங்க இம்பல்ஸ் மொமெண்டம் தியரம்னா சொல்லணும். ஸோ அது அதே போல சின்ன சின்ன குட்டிக்கு 2 kg பால் 5 மீட்டர் per செகண்ட்ல மொமெண்டம் எப்படி? 2 kg பால் மூவிங் அட் 5 மீட்டர் ஸ்டாப்டு. இனிஷியல் மொமெண்டம் என்ன?
அதிபா ஃபிர்தோஸ் 10, 2 into 5, 10. ஏன்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஃபைனல் மொமெண்டம் என்ன சொல்றானுங்க? 0. 5-0 Because அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுது அது. ஸ்டாப் பண்ணிரும். Because stop. அப்ப இம்பல்ஸ் ஃபார்முலா என்ன சொல்றாங்க? Impulse formula இம்பல்ஸ் ஃபார்முலா வந்து F into dt, change in time. அதான் Force into change in இப்ப நம்ம ஸ்கிரீன்ல என்ன தெரியுது? J is equal to final momentum minus initial momentum. Change in momentum. ஃபைனல் மொமெண்டம் நமக்கு என்ன? 10, 0, 0 0, 0, 10. அதான் -10 வரும். மேக்னிடியூட் போட்டா மைனஸ் எடுத்து வரணும். எப்பவுமே மேக்னிடியூட் சொல்லும்போது நெகட்டிவா சொல்லக்கூடாது. நெகட்டிவ் இண்டிகேட்டர் டைரக்ஷன். சரி, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வந்து லோகேஷ் சொல்லுங்க. கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். நெட் ஃபோர்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் வந்து 0வா இருக்கும் சார். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் சிஸ்டம் 0. அது மட்டும் இல்லாம ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? summation of potential equal to அது பொட்டன்ஷியல் கிடையாது. summation ஆஃப் இனிஷியல் மொமெண்டம். momentum initial momentum equal to summation of final momentum. அவ்வளவுதான். இப்ப f of external force equal to dp by dt. அது f of external force தெரியும். அப்ப dp by dt equal to 0னா இன்டகிரேட் பண்ணா மொமெண்டம் ரிமைன் கான்ஸ்டன்ட். சரியா? கன்சர்வேஷன் மொமெண்டம் எப்படி வருதுன்னா இங்க இருந்தா வருது. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து f of external force equal to change in momentum போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி வந்ததா தெரியுதா? f of external force equal to rate of change of momentum சொல்றாங்க. அது எப்படி வந்தது? அது எப்படி வந்தா இம்பல்ஸ் ஃபார்முலா தான் வந்தது. f into dt தான் இம்பல்ஸ் இல்லையா? அதுதான் வந்து. சரி, ஒரு கன்னு ஃபயர் ஆகுது. கன் ஃபயர் த புல்லட். பிஃபோர் ஃபயரிங் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஃபோர் ஃபயரிங் வந்து மொமெண்டம் வந்து 0வா இருக்கும். துப்பாக்கி சுடுறதுக்கு முன்னாடி மொமெண்டம் p equal to 0. ஆனா ஆஃப்டர் ஃபயரிங் வந்து அந்த m into v plus mv அப்படின்றாங்க. mனா கன்னோட வெலாசிட்டி. சரிங்களா? கன்னோட மாசு, கன்னோட வெலாசிட்டி. புல்லட்டோட மாசு, புல்லட்டோட வெலாசிட்டி. நோட் பண்ணிட்டீங்களா விஷால்? Yes, sir. சரியா? அப்ப இதுல என்ன Yes, sir. சொல்றாங்க? கன் மூவ்ஸ் பேக்வேர்ட் சொல்றாங்க. ஏன் துப்பாக்கி சுட்டவன் பின்னாடி போவான் தெரியுமா? இப்படியே சுடும்போது அவன் கெட்டியமா பிடிக்கலன்னா பின்னாடி போவான். அது காரணம் இந்த மைனஸ் தான். துப்பாக்கி சுடுறவன் எங்க போவான்? யாழினி. when gun is shooted, gunman என்ன ஆவான்? பின்னாடி லைட்டா போவாங்க. பின்னாடி போவான். அதான் -mv by capital M. லைட்டா போவான்றது ஏன்னா கேபிட்டல் M கீழே இருக்கு இல்லையா, ஸ்மால் M மேல இருக்கு இல்லையா, அப்ப லைட்டா போவோம். ஸோ ரெண்டு ஒரு பாடி வந்து எக்ஸ்ப்ளோட் இன்டு ஃபிராக்மெண்ட்ஸ். 2 பீஸா போலாம், 3 பீஸா சதறலாம். அப்ப இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு 0. அது மட்டும் இல்லாம ஃபைனல் மொமெண்டம், சம் ஆஃப் த ஃபைனல் மொமெண்டம் ஈக்குவல் டு 0. வெடிச்சா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? வெடி வச்சுன்னா இந்த ஃபார்முலா. இனிஷியல் மொமெண்டம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அது ரெஸ்ட்ல தான் இருக்கும். அப்போ ஒரு பாம் இருக்கு, வெடிக்கு முன்னாடி அது பாட்டு அமைதியா இருக்கும். ஆனா வெடிச்சதுக்கு அப்புறம் பீஸா போகும். எத்தனை மாஸ் போகுது அத்தனை வெலாசிட்டி அந்தந்த மாஸோட இண்டிவிஜுவல் வெலாசிட்டியோட பெருக்கிட்டு சம் பண்ணோம்னா 0 ஆயிரும். இது அட்வான்ஸ்டு ப்ராப்ளம்ன்றாங்க. அடுத்தது கொலிஷன் வந்து ஷார்ட் டைம்ல நடக்கும் வித் லார்ஜ் இன்டர்னல் ஃபோர்ஸ். எலாஸ்டிக் கொலிஷன்னா என்னன்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எலாஸ்டிக் கொலிஷன் என்ன சொல்லணும் யாழினி? The momentum is conserved and kinetic energy is conserved. So kinetic energy initial is equal to kinetic energy final. அது மட்டும் இல்லாம 4வது பாயிண்ட் is equal to 1. The coefficient of restitution is equal to 1. இன்எலாஸ்டிக் கொலிஷன் வந்து அதிபா சொல்லுங்க. Momentum conserved, kinetic energy is not conserved. கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்டா இருக்கும், மொமெண்டம் மட்டும் கன்சர்வ்டா இருக்கும். இன்எலாஸ்டிக் கொலிஷன் E வந்து லைஸ் பிட்வீன் E வந்து
0 விட அதிகமாகவும் 1 விட கம்மியாகவும் இருக்கும். அவ்வளவுதான். அடுத்தது விஷால் சொல்லுங்க. பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். Perfectly inelastic collision, bodies stick together, sir, and maximum loss of kinetic energy. லாஸ் ஆஃப் கைனடிக் And எனர்ஜி. E is equal to 0. லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஒரு டேர்ம் கண்டுபிடிப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, அதான் லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. அடுத்தது லோகேஷ் சொல்லுங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன். Speed of separation divided by speed of approach. ஃபார்முலா E equal to V2 minus V1 divided by U1 minus U2. அதான் U னா இனிஷியல் வெலாசிட்டி, V னா ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ ஒரு கம்பாரிசன் கொடுத்துருக்கேன். மெமரி டேபிள் ரெட்மியில யாரு உங்க நேம் மாத்தீங்க, அப்பதான் வந்து கரெக்டா வந்து நம்ம இது பண்ண முடியும், நேம் பிக் பண்ணி கூப்பிட முடியும். ரெட்மி 9 பிரைம் யார் வந்திருக்கிறது? சார் நான் தான் சார், ஏம்நாத் சார். அமர்நாத். ஏம்நாத். ஏம்நாத் சார். அப்ப சொல்லுங்க. மாத்திக்கிறேன் சார். ம், சார் மாத்திக்கோ. இப்ப கொலிஷன் டைப்புக்கும் ஈக்கும் ஒரு கம்பாரிசன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க? மூணுமே கம்பேர் பண்ணி ஸ்கிரீனை பாருங்க. சார் எலாஸ்டிக் வந்து ஈயோட வேல்யூ 1 இருக்கும் சார் கொலிஷன் டைப்ல. அதே இன்எலாஸ்டிக் வந்து 0லேருந்து 1க்குள்ள எதுனா இருக்கும் சார். 0 lesser than or equal to 1. ஓகே. அடுத்தது பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கு 0வா இருக்கும் சார் ஈயோட வேல்யூ. ஆறும். அடுத்தது இன்டர்மீடியட் லெவல்ல பார்க்கும்போது கன்சர்வேஷன் மூமெண்டம் வந்து சொல்றாங்க. ரெண்டு வெலாசிட்டி m1u1 plus m2u2, m1v1 plus m2v2. அட்வான்ஸ் ஜேஇல வந்து ஷார்ட்கட் கேட்பாங்க. ஈக்குவல் மாஸ், ரெண்டு மோதிர மாசம் வந்து ஈக்குவலா இருந்ததுன்னா வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச், இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் யாழினி இல்லையா? Yes, uncle. ரெண்டு மாஸ் இருக்கு, ரெண்டு மாசம் மோதுதுன்னா it will exchange the velocity when it has the equal mass and E equal to 1. Elastic collision. இதான் வந்து ஈக்குவல் மாஸ் எக்ஸ்சேஞ்ச் வெலாசிட்டி. ஷார்ட்கட் வந்து நம்ம ஞாபகம் சொல்றோம். ஈக்குவல் மாஸா இருந்தா எக்ஸ்சேஞ்ச் வெலாசிட்டி, ஈக்குவல் மாஸா இருந்தா எக்ஸ்சேஞ்ச் வெலாசிட்டி அப்படின்றாங்க. அடுத்தது ஹெவி பாடி ஸ்ட்ரைக்கிங். லைட் பாடினா ஹெவி பாடி நியர்லி கன்டினியூஸ் அன்சேஞ்ச். ஹெவி பாடி வந்து மாறாது. லைட் பாடி வந்து லார்ஜ் ஸ்பீட். லைட் பாடி லார்ஜ் ஸ்பீட். சரியா? அது ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். பால் ஸ்ட்ரைக்கிங் ஃபிக்ஸ்டு வால். வால்ல அடிச்சா வெலாசிட்டி v ஈக்குவல் டு மைனஸ் u, மொமெண்டம் சேஞ்ச் வந்து 2mu. ஏன்னா mv மைனஸ் mu அப்படின்னு போட்டோம்னா u வந்து நெகட்டிவ் இருக்குன்னா அது ஒரு mu ஆயிடும், இது ஒரு mu ஆயிடும். ஒரு பால் எடுத்து பால் மேல அடிச்சோம்னா இம்பல்ஸ் ஈக்குவல் டு 2mu, சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் 2mu. இது ஷார்ட்கட். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஷார்ட்கட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஷார்ட்கட் பிரெயின் வந்து வேகமா ஃபங்க்ஷன் ஆகும். அதனால நம்ம ஒன்றும் இது பண்ணி யோசிக்கவே தேவையில்ல. இது வரைக்கும் எல்லாமே சூப்பரான விஷயம். பால் ஸ்ட்ரைக்கிங் த வால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஒரு பால் எடுக்கிறோம், வால் அடிக்கிறோம், என்ன ஆகுது? அடுத்தது இப்ப பார்க்க போறது அட்வான்ஸ். இது வரைக்கும் பார்த்த சாதாரண கான்செப்ட், இனிமேல் ஸ்பெஷல். அட்வான்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்ளிக் கொலிஷன் ஒண்ணு இருக்கு. ஆப்ளிக் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் யாழினி? ஆப்ளிக் Obliqueனா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆங்கிள் வெலாசிட்டிஸ் வந்து கொலைட் ஆகும். சூப்பர். ஆங்குலரா கொலைட் ஆகிறது ஆப்ளிக் கொலிஷன். இப்ப நம்ம இங்க என்னன்னா அகைன் வந்து நம்ம அலாங் லைன் ஆஃப் இம்பாக்ட் வந்து மொமெண்டம் கன்சர்வேஷன் இது பண்றோம், ரெஸ்டியூஷன் ஈக்குவேஷன் இது பண்றோம். perpendicular to the line of contact வந்து velocity component remain unchanged. இந்த ரெண்டு விஷயம் ஆச்சிரும். along line of impact வந்து we are applying conservation of momentum, restitution equation, but perpendicular to the line of contact வந்து velocity component remain unchanged. அந்த சிங்கிள் ஐடியா வச்சு அட்வான்ஸ் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுவோம்.
ஸோ லெவல் 1 கேட்டாங்க அப்படின்னா கன் புல்லட் ரீகாயில் கேட்பாங்க, எக்ஸ்ப்ளோஷன் கேட்பாங்க, பால் வால் கொலிஷன் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். இல்ல 2 பாடி ஹெட் ஆன் கொலிஷன், பிளாக் புல்லட் எம்பெடிங், ஒரு துப்பாக்கி சுட்டா வந்து பிளாக்ல புல்லட் வந்து எம்பெட் ஆகிற கொஸ்டின் கேட்பாங்க. கொலிஷன் ஃபாலோட் பை த ஸ்ட்ரிங் கம்ப்ரஷன் கேட்பாங்க. லெவல் 3னா ஆப்ளிக் கொலிஷன்லாம் கேட்பாங்க, கொலிஷன் ஆன் மூவிங் வெட்டி கேட்பாங்க, கொலிஷன் பிளஸ் சிம்பிள் ஆர்கன் கொஸ்டின் கேட்பாங்க, கொலிஷன் பிளஸ் சென்டர் ஆஃப் மாஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அப்போ லாஸ்ட் டே ரிவிஷனுக்கு வந்து நமக்கு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது வந்து மூமெண்டம் என்ன சொல்றாங்க லோகேஷ்? momentum is equal to mass into velocity. அடுத்த இம்பல்ஸ் என்ன சொல்றாங்க விஷால்? Impulse equals to force into change in time. அதுக்கப்புறம் இம்பல்ஸ் மூமெண்டம் தியரம் ஏம்நாத். J equal to change in momentum, sir. ஏன்னா யாரு? J na impulse, sir. இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மூமெண்டம். ஓகே, அடுத்தது அதிபா கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம். Summation of initial momentum is equal to summation of final momentum. அடுத்தது வந்து யாழ்னி பொசிஷனல் ரெஸ்டியூஷன். E is equal to V2 minus V1 by U1 minus U2. அடுத்தது வந்து ஏம்நாத் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். So V equal to M1 U1 plus M2 U2 divided by M1 plus M2, sir. அடுத்தது வந்து லோகேஷ் பால் வால் எலாஸ்டிக் கொலிஷன். J is equal to 2mu. இம்பல்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் மாஸ் எலாஸ்டிக் கொலிஷன் யாழ்னி. V1 is equal to U2 and V2 is equal to U1. Okay, common JEE trap. Many students wrongly apply kinetic energy conservation in every collision. Momentum conservation is always applicable, but kinetic energy conservation is only applicable for elastic collision. Okay, இதெல்லாம் தான் வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்தது கேட்போம். அடுத்தது கேட்டா அள்ளி கொடுப்போம். அவன் தான் சாட் ஜிபிடி. Conservation of energy இருக்கு uncle. Conservation of energy. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன அப்படின்னா என்ன கான்செப்ட்னா அது வந்து சம் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். அது அதுல வந்து ப்ராப்ளம் வேணுமா? அது ஏதோ ஃபார்முலா வருமே அங்கிள். லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கெயின் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதாவது ஆமா லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு கெயின் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். எப்படின்னா கைனடிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா? half mv square. அப்போ half m equivalent v relative square is equal to some k coefficientல வரும். ஆமா, இப்போ என்னன்னா mgh யூஸ் பண்ணலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு mgh, கைனடிக் எனர்ஜிக்கு half ஸ்கொயர். ஸோ ரெண்டும் ஈக்குவல் டு ரெண்டு சம் பண்ணா கான்ஸ்டன்ட் அட் எனி பாயிண்ட். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி ஆஃப் ஏ சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் அப்படி சொல்லலாம். இல்லாட்டி சம் ஆஃப் த கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். சரி, கொஞ்சம் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் வேகமா ஓட்டி விடுவோம். மாஸ் வந்து 4 kg, வெலாசிட்டி 5 மீட்டர் per second. மொமெண்டம் என்ன? மாஸ் வந்து 4 kg, மொமெண்டம் வந்து யாரு யார் 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 அதிபா சொல்லுங்க. Momentum is equal to mass into velocity. அப்போ 4 into 5. அப்போ 20 kilogram meter per second. ஓகே, அடுத்தது வந்து 2 kg பால். இது வந்து ஏம்நாத் சொல்லுங்க. Sir,
A 2 kg ball moving at 8 meter per second, சார். இங்க வந்து மாசம் கொடுத்துக்கிறாங்க, வெலாசிட்டியும் கொடுத்துக்கிறாங்க சார். ஓகே இம்பல்ஸ் கேட்குறாங்க சார். ஃபைண்ட் த இம்பல்ஸ் அப்ளைடு. இம்பல்ஸ் வந்து சேஞ்ச் இன் மூமெண்ட் 16 kg மீட்டர் per செகண்ட் சார். நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனல் brought to ரெஸ்ட்னால ஃபைனல் மூமெண்டம் வந்து இதுவாயிடும், 0 ஆயிடும். -16 வரும், மேக்னிடியூட் வந்து 16 நியூட்டன் செகண்ட் ஆர் கேஜி மீட்டர் பை செகண்ட் கூட சொல்லலாம். அடுத்தது விஷால் சொல்லுங்க. சரியா? Sir, a force of 100 Newton acts on a body for 0.2 seconds. Impulse கேட்டுருக்காங்க சார். Impulse equal to force into change in time. Force 100 Newton and time is equal to 0.2 seconds. Impulse 20 Newton seconds. ஓகே, வெரி குட். அடுத்தது வந்து ஒரு 5 கேஜி ஆப்ஜெக்ட் இருக்கு, இனிஷியலா ரெஸ்ட்ல இருக்கு. அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இம்பல்ஸ் 25 நியூட்டன் செகண்ட் சொல்றாங்க. ஃபைனல் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ இம்பல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஏம்னா சொல்லுங்க. இம்பல்ஸ் ஃபோர்ஸ் இன்டு டைம். இம்பல்ஸ் இங்க ஸ்க்ரீனை பாருங்க, என்ன ஃபார்முலா இருக்கு? மாஸ் இன்டு இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி சார். என்ன சொல்ல வரானுங்க? சேஞ்ச் இன் மொமெண்டமும் இம்பல்ஸும் ஈக்குவல்னு சொல்றாங்க சார். சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதனால தெரியாது, ஆனா வந்து இனிஷியலி ரெஸ்டா இருக்கு. அப்ப நம்ம என்னன்னா m இன்டு v மைனஸ் u அப்படி போட்டா வந்துடும். சரியா? ஓகே சார். இல்ல u0 வெலாசிட்டி இது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்தது வந்து யாரு? அதிபா சொல்லுங்க. A 10 kg gun fires a 0.02 kg bullet with speed 500 meter per second. Find the recoil speed of the gun. இப்ப ரீகாயில் ஸ்பீடுன்றது கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? அதிகமா இருக்கும். ரீகாயில் ஸ்பீடு வந்து கம்மியா இருக்குமா அதிகமா இருக்கும்? யாழினி. அது கம்மியால இருக்கு. கம்மியா தான் இருக்கும். அதிகமா இருந்தா புல்லட் பறக்குதுன்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பின்னாடி புல்லட் எவ்வளவு வேகமா போதோ அதை விட அதிகமா போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. புல்லட்டை சுட்டு நம்ம எங்க இருக்கணும்? அதே இடத்துல நிக்கணும். அப்ப கம்மியான ஸ்பீடா இருக்கணும். ஃபார்முலா என்னன்னா, கன்னோட மூமெண்டம் பிளஸ் புல்லட்டோட இது கேபிட்டல் எம் இன்டு கேபிட்டல் வி பிளஸ் ஸ்மால் எம் இன்டு ஸ்மால் வி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? கேபிட்டல் எம்னா யாரு? கேபிட்டல் எம்னா புல்லட், கன்னோட மாஸ். கேபிட்டல் வினா கன்னோட வெலாசிட்டி. ஸ்மால் எம்னா புல்லட்டோட மாஸ், புல்லட்டோட வெலாசிட்டி. போட்டா -1 மீட்டர் per second. -1 ஏன் வருது அப்படின்னா, பின்னாடி போறதுனால -1 வருது. சரியா? -1 எது வருதுன்னா பின்னாடி போறதுனால -1 வருது. நம்ம துப்பாக்கி சுட்டா வந்து துப்பாக்கி சுடுறோம், சக்குன்னு ஜெர்க்காய் பின்னாடி போவோம். அதுதான். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது விஷால் சொல்லுங்க. A 3 kg body moving at 6 meters per second collide and sticks to a 2 kg body at rest. Find their common velocity. ஓகே, இப்ப காமன் வெலாசிட்டி அப்படின்னா ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மாஸ் இருக்கான், 2 மாஸ் இருக்கான், 2 பேரும் மோதுறாங்க. மோதுனதுக்கு அப்புறம் ஒட்டிக்கிட்டே போறாங்க. ஒட்டிக்கிட்டே போனா அது என்ன கொலிஷன் யாழினி? Perfectly inelastic collision. அவ்வளவுதான், சூப்பர். அப்ப அங்க ஃபார்முலா வந்து m1u1 plus m2v2 equal to m1v1 plus m2v2. v1 v2 ஈக்குவல். அதனால ரெண்டு பேரும் காமன் ஆயிட்டு இருக்கான். v வந்து கண்டுபிடிக்கிறான். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் லோகேஷ். A 4 kg object moving at 5 meter per second explodes into 2 equal fragments. One fragment moves at 8 meter per second in the original direction
வெலாசிட்டி கண்டுபிடி, செகண்ட் செகண்டோட வெலாசிட்டி கண்டுபிடி இது சொல்றாங்க வந்து சார். ஒரு மாஸ் இருக்கு. மாஸ் எப்படி இருக்கும்? ஒரு பாம்பே இருக்கும் வச்சுங்களேன். பாம் வந்து வெடிக்காம இருக்கு. அப்ப எப்படி இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கும். ரெஸ்ட்ல இருந்தா அதோட மூமெண்ட், இனிஷியல் மூமெண்ட் என்ன யாழினி? 0 uncle. 0. அப்ப ஒரு வெடி வெடிக்க போறோம். வெடிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா இருக்கு. அதோட மூமெண்டம் யாராச்சும் கேட்டாங்கன்னா, வெடி வெடிக்கிறதுக்கு முன்னாடி மூமெண்டம் வந்து 0. வெடி வெடிக்கிறதுக்கு முன்னாடி மூமெண்டம் வந்து 0. வெடிக்குது. வெடிச்ச பிறகு 2 பீஸா போதும் வச்சுங்களேன். ஒரு மாஸ் வந்து M1, இன்னொரு மாஸ் வந்து M2. ஒரு மாஸ் M1, இன்னொரு மாஸ் M2 அப்படின்னா ஃபைனல் மூமெண்டம் போடும்போது M1 V1 plus M2 V2. ஃபைனல் மூமெண்டம் போடும்போது M1 V1 plus M2 V2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னன்னா இந்த கேள்வியில் என்னன்னா 4 kg ஆப்ஜெக்ட் மூவிங் வித் 5 மீட்டர் per செகண்ட். அப்போ ஆரம்பத்திலே அது மூவ் ஆகுது. அப்போ இனிஷியல் மூமெண்ட்டை வந்து 20 சொல்றானுங்க. வெடிச்ச பிறகு 2 பீஸா போகுது. ஒரு ஃப்ராக்மெண்ட் ஒன்னு வந்து 8, இன்னொன்னு வந்து என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ரெண்டுமே இப்ப என்னன்னா 2 ஈக்குவல் ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படி சொல்றான். 2 ஈக்குவல் ஃப்ராக்மெண்ட்னா ரெண்டுத்தோட மாசம் சேமா இருக்கும். இதுவும் 2, அதுவும் 2. அப்ப 2 8 ஃபர்ஸ்ட் ஃபைனல் மூமெண்டம் பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ரெண்டாவது மாஸ் வந்து 2 மாஸ் 2 தான். வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறாங்க 2 மீட்டர் per செகண்ட். சரி, அடுத்தது கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி வந்து பாண்டி மீனா வாசிக்க. அன்மியூட் பண்ணிட்டு வாசிக்க. பாண்டி மீனா, am I audible? சரி, ஏம்நாத் வாங்க. ஏம்நாத் வாசிங்க. A ball strikes a wall with a speed 10 meter per second and rebounds with a speed 10 meter per second. Mass of the ball equal to 0.5 kg. Find impulse, sir. ஸோ இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? Force into time. இந்த ஃபார்முலா கரெக்டா இம்பல்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? J ஈக்குவல் டு 2mu. சரியா? எப்பயுமே பால் படும்போது ஃபர்ஸ்ட் 10 மீட்டர் per செகண்ட் படுதுன்னா திரும்பி வரும்போது -10 ஆகும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து -10 எடுத்துக்கிட்டா செகண்ட் வந்து 10 எடுத்துக்கிட்டோம்னா அப்ப m into v minus u. அப்ப v-யும் u-ம் எதிர் திசையில இருக்கும்போது v-யும் 10, u-ம் 10. அப்ப -10 போட்டா 2mu. ஃபார்முலா வைஸ் போய் போட்டுக்கலாம் 2muன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க நமக்கு சால்வ் பண்ணி காட்டுறாங்க. ஸோ மாஸ் வந்து எவ்வளவு இருக்கு? 0.5. 2.5 சார் 1 வரும். இன்ட்டு 10 போட்டா 10 தான் ஆன்சர் வரும். சரி, இந்த கேள்வி சூப்பரான கேள்வி. இந்த கேள்வி சூப்பரான கேள்வி. எப்படி? இது யாழினி சொல்லுங்க. யாழினி வாசிங்க. சரி, யாழினி. விஷால் வாசிங்க. Two equal masses move towards each other with speeds 4 meter per second and 2 meter per second. They undergo a perfectly elastic collision. Find final velocities. ஸோ பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன்னா வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச். அப்ப ஏன்னு ஒரு மாஸ் இருக்கான், பின்னு ஒரு மாஸ். அப்ப ஏ வந்து 4 மீட்டர் per செகண்ட்ல போறான், பி வந்து 2 மீட்டர் per செகண்டா. ஸோ ரெண்டுமே மோதுறான் அப்படின்னா ஏ வந்து 4, பி 2னா ரெண்டுமே மோதுறான் அப்படின்னா பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன்னா வெலாசிட்டி வில் எக்ஸ்சேஞ்ச். ஏவோட வெலாசிட்டி வந்து 2ஆ மாறிடும், பியோட வெலாசிட்டி 4ஆ மாறிடும். சரியா? ஏவோட வெலாசிட்டி. இது வந்து சூப்பரான கேள்வி. இந்த மாதிரி கேள்விதான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பிடித்தமான கேள்வி. ஏன்னா மூளையை மட்டும் யோசிச்சு பதில் சொல்லிடலாம். ஃபார்முலாலாம் ஷார்ட்டா நம்ம வந்து பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஷார்ட்டா நம்ம வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ஈக்குவல் மாஸ் ஆஃப் எலாஸ்டிக் கொலிஷன் வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ v1 வந்து -2, v2 வந்து +4 அப்படின்னா அப்ப ரெண்டு பேரும் வந்து when moves towards each other. So இது எப்படின்னா it exchange velocity when equal
when வந்து மாஸ் வந்து இங்க வந்து ஈக்குவல் மாஸா இருக்கணும், பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷனா இருக்கணும், அப்பதான் செட் ஆகும். அடுத்தது நெக்ஸ்ட் அதிபா வாசிங்க. A 1 kg ball moving at 10 meter per second strikes the ground vertically and rebounds at 8 meter per second. Find change in momentum. ஸோ 1 kg பால் தான் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதோட இனிஷியல் வெலாசிட்டி 10 மீட்டர் per செகண்ட் அப்படின்னா, இப்போ நம்ம பால் கையில இருக்கு, பால் கிரவுண்டை நோக்கி போடுறோம். ஸோ அப்வர்டு வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம்னா டவுன்வர்ட் நெகட்டிவ் -10 போட்டிருக்கான். பட்டவனும் கிரவுண்ட்ல பட்டவனும் அது மேல எலும்பி வரும். மேல எலும்பி வந்து 8 மீட்டர் per செகண்ட், அது வந்து பின்னு வச்சுக்கலாம் +8. இம்பல்ஸ் போடும்போது 8 -10 போட்டோம்னா +10 வரும். மாஸ் வந்து நமக்கு என்னன்னா 1 kg சொல்லிட்டான், அப்போ இம்பல்ஸ் வந்து ஈஸியா 18. ஸோ இப்போ நம்ம என்னென்ன கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு ரீகேப் பண்ணலாம். என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம் ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணலாம். இந்த ரீகேப்புக்கு யாரை கூப்பிடலாம்? ஸ்ரீ அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்க. என்னென்ன கான்செப்ட்லாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன? Am I audible? சரி, ஸ்ரீ பாண்டி மீனா வாசிங்க. சார் மொமெண்டம். சரி, ஃபர்ஸ்ட் மொமெண்டம் பார்த்தோம். இப்ப மொமெண்டம்னா எல்லாருமே எழுதிங்க, மாஸ் இன்டு வெலாசிட்டி. மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. செகண்ட் கான்செப்ட் என்ன பார்த்தோம்? இம்பல்ஸ். இம்பல்ஸ்னா எழுதிங்க. இம்பல்ஸ்னா ஜே நோட்டேட் பண்ணுவோம். ஜே ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டைம். அடுத்தது மூணாவது என்ன பார்த்தோம்? இம்பல்ஸ் மொமெண்டம் தியரம். அப்ப இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்ப ஜே ஈக்குவல் டு P2 - P1. அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்ன சொல்லுதுன்னா, சம் ஆஃப் த இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஃபைனல் மொமெண்டம். அப்ப m1u1 + m2u2 ஈக்குவல் டு m1v1 + m2v2. அப்புறம் வந்து பிராக்டிகல் அப்ளிகேஷன்ல என்ன பார்த்தோம்? ரீகாயில், அதாவது துப்பாக்கி சுடுறவன் பின்னாடி போடுவான். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, ஸ்மால் மாஸ் இன்டு ஸ்மால் வெலாசிட்டி, அதாவது புல்லட்டோட மாஸ் இன்டு புல்லட்டோட வெலாசிட்டி பிளஸ் கன்னோட மாஸ் இன்டு கன்னோட வெலாசிட்டி. அடுத்தது எக்ஸ்ப்ளோஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, இனிஷியலா வெடி வெடிக்கணும் அமைதியா இருக்கும். அப்ப இனிஷியல் மொமெண்டம் 0வா இருக்கும். ஃபைனல் மொமெண்டம் மட்டும் கால்குலேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டா ஓகே. அடுத்தது பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். இன்எலாஸ்டிக் கொலிஷன் என்னன்னா, 2 மாஸ் வரும், ரெண்டுமே மோதிக்கிட்டு ஒன்னா ஓடிப்போம். அதான் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். அடுத்தது எலாஸ்டிக் கொலிஷன். எலாஸ்டிக் கொலிஷன் என்னன்னா 2 ஈக்குவல் மாஸ் இருந்து எலாஸ்டிக் கொலிஷனா இருந்தா எக்ஸ்சேஞ்ச் த வெலாசிட்டி. இந்த ப்ராப்ளம் தான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப உகந்தது. அடுத்தது பால் கொலிஷன். கொலிஷன்னா பால் எடுத்து தூக்கி எறிஞ்சோம்னா வால்ல பட்டா எதிர் திசையில வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பால் கொலிஷன். ஓகே, சேஞ்ச் இன் மொமெண்டம். அதான் இம்பல்ஸ் சொல்றானுங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரு கொஸ்டினா வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் அடுத்த லெவலுக்கு போவோம். ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் தான் ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பேர் m1u1 + m2u2 ஈக்குவல் டு m1v1 + m2v2. செகண்ட் ஈக்குவேஷன் பேரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் E ஈக்குவல் டு v2 - v1 / u1 - u2. சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த மொமெண்டம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுல நீங்க தேவையான ஃபார்முலாஸ் மட்டும் ஜஸ்ட் ரீகேப் பண்ணிட்டா, எந்த எக்ஸாம் போனாலுமே நமக்கு இம்பல்ஸ் மொமெண்டம் கொலிஷன் வந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம்.
காம்படிட்டிவ் எக்ஸாம் போனோம் அப்படின்னா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் இதுல இருந்து ஒரு எதிர்பார்க்கலாம். அதே போல பிளேஸ்மெண்ட்டுக்கு போனோம்னா ரொம்ப ரொம்ப கேக் டாபிக். இந்த டாபிக் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம பக்காவா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ தேங்க்யூ சாம்பியன்ஸ். நமக்கு என்னன்னா இதை கண்டினியூ பண்ணி இதோட செஷன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ். ஓகே சார்.